अस्सलामुअलैकुम वेलकम टू जे मैम्स किचन எல்லா புகழும் இறைவனுக்கே। இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம்। இன்றைக்கி என்ன சமையல்ண்டா, இன்றைக்கி வந்து பலாக்கு பசலிங்கிற கீரையை வந்து நம்ம வந்து கூட்டு வைக்க போகிறோம்। கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபிமா இது, கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும்। சப்பாத்தி, பூரி, சோறு இதோடு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்। இதையே அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ப்ரெட்டு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும்। இதை வாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம்। அதுக்கு முன்னாடி என் சேனல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறோமா। இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம்। இதாம்மா ஸ்டோன் பசலி, பாலாக்கு கீரை, பசலி அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு பேர்। இங்கே வந்து ஜிங்சிங் கீரை, சரியா? இதோட வேர் வந்து பல இதுக்கு பயன்படுத்துவாங்க। இது வந்து எடுத்துருக்கிறேன் கொஞ்சம்। அப்புறம் பருப்பை ஊற வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம்। ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பாதி கேரட்டு, 2 விசிலுக்கு வைங்கம்மா போதும், இல்லைன்னா ரொம்ப குழன்றோம் அந்த கேரட்டும் இதுவும்। 2 விசிலோடு அடுப்பு அடைச்சிருங்க। அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதாம்மா, சரியா? தண்ணி கொஞ்சமாக ஒரு மங்காய் அரை மங்காய் ஊற்றுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் தான் பருப்பு। அப்புறம் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி வந்து ஒரு துண்டாக கூட நீங்கள் போடலாம், உங்கள் விருப்பம், உப்பு, அவ்வளோதான்। அப்புறம் 2 விசிலுக்கு வைங்கம்மா, 2 விசில் 3 விசில் வைங்க। 2-3 விசில்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வேக வச்சுக்கிறோங்க। அப்படியே கீரை ஆய வேண்டியதாம்மா। நம்ம கீரையை ஆஞ்சிருவோம்। இது வந்து தண்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பாலாக்குன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை பற்றி। ஸ்டோன் பசலி, பருப்பு கீரைன்னு ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க। இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜிங்சிங் கீரைம்மா। சைனீஸ்காரவங்க கடைகளில் வந்து மருந்து கடையில் வந்து ஜிங்சிங் வேர் விற்பாங்க। இது ஒரு வகையான ஜிங்சிங் வேர்। இதனால் இது எத்தனை தரம்னு எனக்கு தெரில, நிறைய மகத்துவம் உள்ளது। இது ஒரு தண்டு வச்சாலே உங்களுக்கு போதும், நல்லா வளர்ந்துடும்। நல்லா மசாலா தூளை பற்றி பார்ப்போம்। உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி, அப்புறம் அவிச்ச பருப்பு, உருளைக்கிழங்கு, அவிச்ச கேரட்டு, வெங்காயம், பட்டை மிளகா, பூண்டு, அவ்வளோதான்। அப்புறம் உப்புக்குள்ளே ஊற வச்சு அந்த கீரையை நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கிறேன், அவ்வளோதாம்மா। நல்லெண்ணெய், இப்போ நம்ம அடுப்பை சூடு பண்ண வேண்டியது। நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வந்து ஜீரகம் போடுங்கம்மா। முடிஞ்சளவு கடுகுகளை போடாதீங்க, கடுகுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, முடிஞ்சளவு அதை யூஸ் பண்ணாதீங்க। ஜீரகத்தை வந்து கொஞ்சமாக போடுங்க। ஜீரகம் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கலையே மிளகா, காஞ்ச மிளகாய், பழுத்த மிளகாயை உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த மிளகாயும் போடலாம், மிளகா போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை। அப்புறம் பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க। நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்கம்மா। வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க। நீங்கள் வந்து இந்த பூண்டு இஞ்சி போட விருப்பம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய்க்கில் போட்டு வதக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை। நான் இஞ்சி வெட்டி போட காரணம் வந்து நம்மளுக்கு வெட்டி போட்டால் கொஞ்சம் அந்த பருப்பில் உள்ள வாயுத்தன்மை வந்து எடுத்துரும், அதனால் நான் போடுறேன்। அப்புறம் கீரையை கழுவி வச்சுருக்குறோம்ல, அதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க। கிண்டி விட்டுட்டு ஒரு வதக்குலேயே அந்த கீரை வந்து அப்படியே சுருண்டுரும், சரியா? இந்த ஜிங்சிங் வேரை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன்। அப்புறம் வந்து பருப்பு இருக்குல்ல, பருப்பு வேக வச்சுருக்கோம், அது ஒரு மங்கு போடுங்கம்மா। அப்புறம் உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா நச்சுக்கிறோங்க, ரொம்ப நைக்க வேணாம், ஒரு சுமாராக நச்சுக்கிறோங்க। கேரட்டையும் அதே மாதிரி நச்சுக்கிறோங்கம்மா, நச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க। கிண்டி விட்டு இப்போ வந்து கரம் மசாலா, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி। நான் கரம் மசாலா போட காரணம் வந்து நான் எப்போவுமே என்னோடய டிஷ்ஷில் வந்து கரம் மசாலா இருக்கும், அது காரணம் வந்து நம்ம வீடு வந்து நல்லா நறுமணமாக இருக்கும்। நம்ம வீடு நல்லா நறுமணமாக இருந்தால் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது, நல்ல சக்திகள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்। இன்னொன்று வந்து கெட்ட கிருமிகள் எதாக இருந்தாலும், கெட்ட கிருமிகள் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது, வெளியாயிரும்। அதனால் கரம் மசாலா சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், நம்ம மனசுக்கு ஆரோக்கியம், வீட்டுக்கும் ஆரோக்கியம், சரியா? அதோட தேங்காய் பாலை ஊற்றி வேக வைங்க। வேக வச்சு கொஞ்சம் நேரம், தேங்காய் பால் வேணாதவங்க கொஞ்சோன்னு ஒரு 50 மில்லி தண்ணியை ஊற்றி வேக வைங்கம்மா, அவ்வளோதாம்மா। இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம அடைச்சிருவோம் அடுப்பு, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, கூட்டு ரெடிம்மா। ஓகேம்மா, இந்த வீடியோ பிடிச்சா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Mug's Kitchen. Bye. See you. Bye.